வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா? ஒரு தந்தை இரு மக்கள் ஊர் முழுதும் சொத்து, ஒரு பிள்ளை அவர்களிலே மணியான முத்து, சிறுபையன் ஊதாரி தேராத நெத்து, தீராத மலையினிலே கரையேறும் வித்து. தன் பாகம் வேண்டுமென தந்தையிடம் கேட்டான், தந்தையவன் மொழி கேட்டு சரிபாதி தந்தான். தந்தானே அல்லாது தாளாது துடித்தான், தன் பிள்ளை வாழட்டும் என்றேதான் கொடுத்தான். குருட்டு மகன் தன் சொத்தை குறைந்த விலை விற்று கொண்டாடி வெளிநாட்டில் கும்மாளமிட்டான். பொருட்பெண்டீர் மதுவென்று போன வழி சென்று பொருள் தேய்ந்து புகழ் தேய்ந்து தெருவினிலே நின்றான். அந்நாட்டில் பெரும்பஞ்சம் அவ்வேளை சூழ அறியாத இளமைந்தன் அலைந்தானே வாழ. தன் நாட்டு மனிதனிடம் ஒருவேளை தேட தந்தானே ஒருவேளை பன்றிகளோடு ஆட. பன்றிக்கு தருகின்ற உணவேதான் தன் உணவு, பாவிக்கோ நாளெல்லாம் தந்தையவன் கனவு. அப்பாவின் கால்களிலே விழுகின்ற நினைவு, என் தந்தாய் வானுக்கும் உமக்கும் எதிரானேன். எத்தனையோ ஊழியர்கள் இங்கிருக்க போனேன். உன் வீட்டு கூலிகளில் ஒருவனென ஏற்பாய், இப்படி போய் விழ வேண்டும் என்றெண்ணிச் சென்றான். எதிர்பார்த்து காத்திருந்த தந்தையின் முன் நின்றான். அப்பா என் மகனே என்று அழைத்தானே தந்தை. அன்பான தந்தையின் முன் அழுதவன் சிந்தை. எப்போது வருவாய் என்று எண்ணியிருந்தேனே, இளைத்தாயே என் மகனே கண்மணியே தேனே. தப்பான பிள்ளையல்ல எதுவும் சொல்லாதே, சந்தர்ப்பம் செய்த சதி வருவாய் இப்போதே. யாரெங்கே பணியாள்வா பட்டாடை நகைகள், அத்தனையும் அணியுங்கள் அலங்கார வகைகள். பேர் சொல்லும் மகனுக்கு பெருங்கன்றின் கரிகள், பிழையாமல் செய்யுங்கள் விரைவில் எனச் சொன்னான். மாலையிலே மூத்த மகன் மனைக்கு வரும்போது மனையினிலே சங்கீதம் நடன வகை 100. சாலையிலே நின்றபடி ஏன் சத்தம் என்றான். தம்பி இன்று வந்துள்ளார் என்றொருவன் சொன்னான். ஆத்திரத்தில் வெளிப்புறமே மூத்த மகன் நின்றான். அப்போது தந்தையவன் அந்த இடம் வந்தான். சாத்திரத்தை மறந்தவனை தடபுடலாய் ஏற்றீர், சாப்பாடு நடனமென ஏற்றுகிறீர் போற்றி. உம்மோடு இருந்தவரை நான் என்ன கண்டேன், எனக்கென்று விருந்து வகை ஏதேனும் உண்டா? கண்கலங்கி மூத்த மகன் இவ்வாறு சொல்ல, கனிவோடு தந்தையவன் மறுவார்த்தை சொன்னான். என்னோடு என்றும் நீ இருப்பவனே அன்றோ, என்னுடையதெல்லாம் உன்னுடையதன்றோ. உன் தம்பி இறந்ததன் பின் உயிர் பெற்று வந்தான், உண்மையிலே மறுபிறவி அதற்காக செய்தேன். பார்த்தீங்களா? என் அன்பார்ந்த இளைஞர்களே இளைஞிகளே, இன்றைக்கு தீய வழியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்காக நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று இந்த இயற்கையை படைத்த அந்த தெய்வம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. விரைவில் மனம் திரும்பி கடவுளிடம் சேருங்கள், நல்ல வழி உங்களுக்கு தரப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.